மைவி ஃபேஷன் பார்க்குற எல்லாருக்கும் ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்கள்? இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் போட்டு எப்படி வந்து ஃபேமிலியை ரன் பண்ணலாம், எப்படி கடனே இல்லாமல் எப்படி வாழலாம், இது மாதிரியான விஷயங்கள ஒரு 5 டிப்ஸ் வந்து சூப்பரான டிப்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் தான் வாங்கினேன். இது எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இது மட்டும் இல்லை, நான் அது ஃபுல்லாகவே ஒரு காம்போ பேக்கில் வாங்கியிருந்தேன். இந்த குப்பை மரம் வந்து அல்ட்ற மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் சிங்க்கு, இந்த மாதிரி சிங்கெல்லாம் வந்து வாஷ் பேஷன்ஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற ப்ரஷ் மாதிரி ஒன்று நல்லா கொஞ்சம் லென்த்தியாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாட்டில்ஸ், ஆயில் கேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு க்ளீனர் ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பால் டப்பா இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ரஷ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. நம்ம எப்படி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது இருக்குமோ அதே குவாலிட்டியில். இது எல்லாம் சேர்த்து மீஷோவில் ஒரு காம்போ பேக்காக வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இதோட லிங்க்கு இல்லை அப்படின்னா இதோட விலை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். பட்ஜெட் போட்டு நம்ம எவ்வளோ தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணாலும் நமக்கு எங்கேயாவது ஒரு மந்த் முடியல நம்ம சம்பளத்தை தாண்டியும் நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கடன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அதை நம்ம எங்கெங்கெல்லாம் குறைக்கலாம், எந்தெந்த வழிகள் எல்லாம் நம்ம அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 5 முக்கியமான டிப்ஸை தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம செஞ்சுக்கிட்டு செய்ய போகிற ஒரு தவறுகள் எல்லாம் சொல்கிறதா தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு ஏர்னிங்கை, கடைசியில் ஒரு சேவிங்கை நீங்கள் பார்க்கலாம். வாங்க பார்த்துடலாம். 5 டிப்ஸு, முக்கியமான டிப்ஸு குடும்ப செலவுகளை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஃபஸ்ட்டு டிப்பை எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் பில்லில் பாருங்கள். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மந்த்லி வைஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்குமான பில் வந்து எவ்வளோ வந்து சேஞ்சில் இருக்குது. இந்த மாதம் 3000 வாங்கியிருக்கோன்னா அடுத்த மாதம் 2800 வாங்கியிருக்கோமா இல்லை 3200 வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். விலைவாசி கண்டிப்பாக ஏறுது இறங்குது, எப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்டை பொறுத்து தான் உங்களுடைய செலவுகள் அதிகப்படுறதும் கம்மியாக சேவிங்ஸாக மாறுறதும் இருக்குது. நீங்கள் விலைவாசியை பற்றியே எதையுமே திங்க் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற பொருள் எல்லாமே பிராண்டட் தான் நான் யூஸ் பண்ணுவேன், பிராண்டட் பாக்கெட்ஸே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அதுக்கு எந்த ஒரு ஸ்டாப்புமே நம்ம இந்த சேவிங்ஸு அப்படிங்கிறத பண்ணுறவங்க கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டில் தான் நிறைய மிச்சம் பண்ண பார்ப்பாங்க. அது எப்போ அப்படின்னா நீங்கள் மேலே இருக்க டாப்பில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு 4 ரேக்ஸே நீங்கள் பார்க்காம கடைசியாக இருக்க அந்த 5th ரேக்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து புரியும். ஏன்னா கடைசியாக இருக்க ரேக்கில் தான் ரொம்ப வந்து பிராண்டட் இல்லாமல் மீடியமாக கொஞ்சம் குவாலிட்டியோட கூடிய ஒரு விலை கம்மியான பொருட்களை வந்து எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த கடைசியாக இருக்க ரேக்கில் தான் வச்சுருப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் யாருடைய கண்களுமே அந்த ரேக்குக்கு போகிறதே கிடையாது. நீங்கள் பிராண்டை மட்டுமே பார்க்காம கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும், குவாலிட்டியில் நான் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க சொல்ல. கொஞ்சம் குவான்டிட்டி கூட உங்களுக்கு மேபி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லோக்கல் பேக்கெட்ஸும் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து சேமிக்க முடியும். பிராண்டடாக வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிராண்டடாக வாங்குறீங்க ஒரு சோப்பு அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மியான ப்ரைஸில் இருக்க மாதிரி பிராண்டட் இல்லாத சோப்ஸும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பவுடர்ஸ், இந்த நம்ம போடுற சோப் பவுடர்ஸ், இந்த நம்ம மேட்டெல்லாம் ஊற வைக்கிற பாருங்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போடுற பவுடர்ஸு, சோப் பவுடர் இதெல்லாம் வந்து நீங்கள் பிராண்டடில் தான் வாங்கணும்னு இல்லை, சும்மா லோக்கல் பிராண்ட்லேயே வாங்கி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விலையும் கம்மி, ப்ளஸ் வந்து உங்களால் ஒரு சேவிங்ஸையும் பார்க்க முடியும். லோக்கல் பிராண்ட் நான் சொல்கிறேன். நம்ம உள்ளூருக்குள்ளேயே வந்துட்டு பிராண்டட்லாம் போட்டு விற்பாங்க, அந்த மாதிரி இருக்க விஷயங்களை நீங்கள் வாங்குங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பில்லில் கண்டிப்பாக 30-40% வந்து உங்களுக்கு மிச்சம் பண்ண முடியும். அப்போ நீங்கள் 3000 வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பில்லோட அமௌண்ட் வந்து எப்படியும் 2000 2200 வந்து நிற்கும். உங்களால் கண்டிப்பாக அந்த இடத்துல மிச்சம் பண்ண முடியும் போது அது சேவிங்ஸ் தானே. அப்படி வந்து நீங்கள் செலவுகளை குறைக்கலாம். அடுத்த முக்கியமானது 2வது டிப்பு ஏசி. கரண்ட்டு பில்லு ஏசி போடுறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் நல்லா மிச்சம் பண்ணலாம். என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏசி ஓடும்போது நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த டோர் ஓப்பன்லேயே இருக்கும். ஏசி ஒன்று வந்து போட்டுட்டு இருக்கும்போது டோர் ஓப்பனில் இருக்கும், 2வது ஏசி அதிகமாக வச்சுட்டு இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருப்போம். இந்த விஷயங்களை மாற்றினாலே ஏசியை கம்மி பண்ண முடியும், நம்ம கரண்ட் பில்லை கம்மி பண்ண முடியும். டிவி வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். நிறைய பேர் ரிமோட்டில் மட்டுமே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டிவியை வந்து மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் போகிறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் பில்லை மிச்சம் பண்ண முடியும். இந்த 2வது பாயிண்ட் சொன்ன கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணுறது நமக்கு நல்லாவே
நல்லாவே ஒரு அமௌண்ட் வந்து சாலிடான ஒரு அமௌண்ட் நிற்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் கரண்ட் பில்லுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு தெரியும் ரூ. 1000 ரூ. 1500 எவ்வளோ வருதுன்னு. ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட்டை சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பில்லில் இருக்க அமௌண்ட்டை உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ரூ. 1000 ரூ. 1500 கட்டுற இடத்துல ரூ. 1000 வாங்கும்போது அந்த ரூ. 500 சேவிங்ஸில் எடுத்து போட்டுக்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2வது டிப்ஸு ஓவர். 3வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. குழந்தைங்க வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த அவுட் சைட் ஃபுட்டு வாங்கி கொடுக்குறனால ஏகப்பட்ட ப்ராப்ளமும் வருது. அதனால டாக்டரு கண்டிப்பாக மாதம் மாதம் போய் பார்க்குறது, வயிற்று வலி, குழந்தைங்களுக்கு ஏதாவது காய்ச்சல், ஏதாவது டயரியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அக்கறாயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா முதல்ல அவுட் சைட் ஃபுட்டை தவிருங்க. ஸோ இதை வந்து குறைச்சிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், வீட்டில் வேர்க்கடலை, முறுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே வந்து ஸ்நாக்ஸ் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அந்த மாதத்துக்காக வச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 1 வீக் 2 வீக் முடியிறப்போ அந்த மாதிரி டைமிங்கில் செஞ்சு செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அந்த மந்த்தை நம்ம ஈஸியாக ஓட்டிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த வெளியில் அவுட் சைட் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸை தவிர எதுவும் வாங்கி கொடுக்குறத நம்மளும் குறைச்சிக்கலாம். ஸோ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம வாங்குறோன்னா நம்மளே வந்துட்டு என்ன பண்ணால் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்மளே வந்து ஆயிலில் போட்டு பொரித்து நம்மளே வந்து சால்ட்டு, பெப்பர் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சிப்ஸ் மாதிரி உங்களுக்கு லேஸ் பாக்கெட்டு தவிர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு காரணமாக இருக்கும். ஸோ நான் வீட்டில் இருக்க உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த சால்ட்டை அதை தூவுறது அதெல்லாம் போட்டு அவங்களையும் அதில் நீங்கள் கொஞ்சம் இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளே செஞ்சு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ சூப்பராக நீங்கள் லேஸ் பாக்கெட், குர்குரே இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாகவும் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இந்த அவுட் சைட் ஃபுட்டில் வந்து என்ன பெருசாக சேவ் பண்ணிட போகிறோம்னு நம்ம நினைக்கலாம். ஒரு ரூ. 20 ரூ. 30 குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பட் இது பெரிய லெவலில் போகுது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவை நமக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுக்கும். பெரிய அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கரண்ட் பில்லில் தான் இருக்குது. ஸோ அது என்னென்னன்றதை எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். டிவி சுவிட்சை வந்து மெயின் சுவிட்சோடு ஆஃப் பண்ணி வைங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வைஃபைலாம் நைட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வைங்க. குழாயில் வந்து தண்ணி சொட்டிகிட்டே இருக்கா அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். பாத்ரூம் லைட்ஸ் நைட் ஃபுல்லாக எரியுதா அதெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலே இயருக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து எவ்வளோ வந்து சேமிக்கலாம் அப்படின்னா 6000 சேமிக்கலாம். ஸோ நீங்கள் இதை செஞ்சு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதோட அருமை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அடுத்த டிப்ஸாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் என்னுடைய வீடியோஸில் சொல்லாத ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ உனக்கு நீயே சம்பளம் கொடு அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஒரு டைட்டில். அது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் வச்சுருப்போம், துணி துவைக்கிறதுக்கு ஆள் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வீட்டில் ஒவ்வொரு வேலைக்கும் வந்து சில பேரை வந்து ஆள் வச்சு பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி நம்ம எல்லா வேலையும் நானே பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுங்க. ஸோ எப்படி பால்காருக்கு, கரண்ட் பில்லுக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து வைக்கிறோமோ அது மாதிரி உங்களுக்கு அப்படிங்கிறத மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் ஒரு 500 இருக்கட்டுமே, ஃபிக்ஸடாக எனக்குன்னு ஒரு 500 அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து அதை வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோ டெபிட் செஞ்சு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அது ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு 500 மந்த்லி வந்து எனக்கு ஆட்டோ டெபிட் ஆகணும், ஒரு 1000 ருபீஸ் மந்த்லி ஆட்டோ டெபிட் ஆகணுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய சேவிங்ஸை உங்களுடைய சம்பளத்துலேருந்தே நீங்கள் தொடங்கலாம். அதாவது உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுக்குறீங்க இல்லையா, அதுலேருந்தே உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருந்திருக்கும். இருக்குது அப்படின்னா லைக் பண்ணி ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.